அந்த வீடியோ தான் நம்ம முதல்ல பார்த்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளேனில் அந்த விமானத்தில் சக்கரங்கள் வந்து அப்படியே கீழே இருக்குது. ரெக்கை வந்து க்ளீன் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெக்கை வந்து க்ளீனாக இருக்குது. டேக் ஆஃப் ஆகும்போது அது மாதிரி இருக்காது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு காரணி நமக்கு. ரெண்டாவது வந்து அன்னைக்கு இருந்த வெதர் நேத்திக்கு தான் நடந்தது. அந்த விபத்து நடக்கும்போது இருந்த வெதர் வந்து நல்ல விதமாக தான் இருந்தது. ரொம்ப மோசமான வானிலை காரணம்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேலே 605 அடிக்கு மேலே அந்த பிளேன் மேலே போகவே இல்லை. இதுதான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கிற, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல். இது கூட இப்போ நான் இந்த பிளேனை பார்த்து நீங்கள் திரும்பி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்கிறது. அப்போ என்ன நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம சில யூகம் பண்ணலாம். ஆனால் அந்த யூகம் வந்து சரிதானா அப்படிங்கிறது, நம்மளுடைய இப்போது கருப்பு பெட்டியை எடுத்துருக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய எஃப்டிஆர் அப்புறமா சிவிஆர்னு 2 இருக்கும். சிவிஆருங்கிறது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். விமானிகள் அறைக்குள்ளால் அவங்க என்ன உரையாடினாங்க, என்ன பேசிட்டாங்க அப்படிங்கிறதும், மற்ற தொழில்நுட்ப விவரங்கள் இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரில் என்னெல்லாம் பதியப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வினாடிக்கும் அதை வந்து ஒரு வினாடிக்கும் அதை வந்து செக் பண்ணிகிட்டே போகலாம் என்ன நடந்தது அப்படின்னு. அது மாதிரி ஒரு வினாடிக்கும் அதை பார்த்து இதுதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய. ஸோ இப்போ நீங்கள் விமானத்தில் இப்போ வந்து ஒரு கிடைத்திருக்கக்கூடிய வீடியோ, சிசிடிவி காட்சி, அங்கே இறங்கினப்ப பதிவான வீடியோ, அதற்கு பிறகு விபத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய காட்சிகள், இதில் தெரிய வர்ற உண்மைகள், இதில் நம்ம புரிஞ்சுக்கிறத விடவும் பிளாக் பாக்ஸில் வந்து என்ன எக்ஸாக்டாக நடந்திருக்கும், துல்லியமாக அதை கண்டுபிடிச்சிக்க முடியுமா? அதாவது இது இந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து சரியாக வந்து ஒரு 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 சங்கிலியை கோர்க்கிற மாதிரி, ஒரு முத்து மாலையை கோர்க்குற மாதிரி ஒரு நிகழ்வாக அப்படியே கோத்துக்கிட்டே வந்தோம்னா சரியாக ஒரு முடிந்த முடிவாக இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வர முடியும். சரி, தொடக்கத்தில் ஒன்று சொன்னீங்க, அந்த டயரும் அந்த இறக்கைகளுடைய பகுதியும் பார்க்குறப்ப அன்யூஷுவலாக இருந்தது, இது வழக்கமாக இப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அன்யூஷுவலாக இருந்ததுக்கு என்ன காரணம்? அதுதான் இப்போ வந்து நம்ம என்ன நடந்திருக்குங்கிறது வந்து சிவிஆர் ரெக்கார்டிங்கும் எஃப்டிஆர் ரெக்கார்டிங்கும் எடுக்கும்பொழுது இது ரெண்டும் வந்து அதை சரியாக வந்து சொல்லும். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், டேக் ஆஃப் ஆகும் சார். இதில் 2 விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று, அந்த இறக்கையில் இருக்கக்கூடிய 2 பக்க இறக்கைகளில் இருக்கக்கூடிய அந்த 2 அம்சங்களை சொல்கிறாங்களே, ஸ்லாட்ஸ் அண்ட் ஃப்ளாப்ஸ், அது வந்து இருந்த பொசிஷன் தவறாக இருக்கு, இது இப்படி இருக்கக்கூடாது, இது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, பறவைகள் மோதி 2 என்ஜினும் ஒரே நேரத்தில் செயலிழந்திருக்கலாம், அதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றதான் 2 முக்கியமான காரணங்களா சொல்றாங்க. பறவைகள் மோதி இருந்ததுன்னா, பறவைகள் எந்த இடத்துல மோதிச்சு, ஒரே நேரத்தில் 2 இன்ஜின்லேயும் பறவைகள் மோதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்ல முடியும். 2 இன்ஜின்லேயும் ஒரே நேரத்தில் பறவைகள் மோதுனா அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அப்போ வந்து இன்ஜின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து செயலிழக்கும். ஆனால் இங்கே வந்து இப்போ இன்ஜின் செயலிழக்குது, ஆனால் இங்கே வந்து ஏன் இந்த ரெக்கை இந்த மாதிரி இருக்குது, அந்த கேள்வி ஒன்று வருது. ரெண்டாவது, 2 இயந்திரங்களும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வீடியோ கேட்கும்போது கூட நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு ஒன்று. ரெண்டாவது, இது எல்லாமே வந்து டிஎஃப்டிஆரில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். பாயிண்ட் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்கிறாங்கல்ல, கடைசியாக அந்த பிளேன் தரையில் வந்து படுது இல்லை, தரையில் கடைசியாக படுற அந்த வினாடி வரைக்கும்
இன்ஜினில் என்ன பவர் இருந்தது, 2 இன்ஜின்லேயும் என்ன பவர் இருந்ததுங்கிற வரைக்கும் முழு ஒரு 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 நூற்றுக்கணக்கான ஒரு ஆயிரக்கணக்கான விவரங்கள் வந்து அதுக்குள்ளால இருக்குது. அது எல்லாத்தையுமே டீகோடிங்னு சொல்லுவாங்க. அதை வெளியில் எடுத்துடலாம். அது ஒன்றும் சிரமமான விஷயம் இல்லை. இல்லை, இன்னொரு விஷயம், இந்த சம்பவ இடத்துல வந்து பார்க்கிற இடத்துக்கு வந்து அமெரிக்காவை சேர்ந்த விமான பாதுகாப்புத்துறையினுடைய வல்லுநர்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போது முதல் பாயிண்ட்டு, அதில் இந்த விஷயத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வல்லுநர்களுக்கு தான் போதுமான அனுபவம், உலகளாவிய எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது அவர்களுக்கு தான் இருக்கா, அல்லது இந்த ஸ்பெசிஃபிக் விமானம் அப்படின்றதுனால அவங்க வர்றாங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, அங்கே வந்து பார்த்த எக்ஸ்பர்ட்ஸ், யுஎஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னது வந்து அந்த சம்பவ இடத்துல இருந்த அந்த இதை பார்க்குறப்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அந்த பிளாப்ஸோட பொசிஷன், இறக்கைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய எழும்பி நிற்கக்கூடிய அந்த தகடுகள் மாதிரியான தன்மை கொண்ட அந்த இதில் அவ சரியாக பொருத்தப்படலை, பார்க்கறதுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன்னா இப்போது இது ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து இதுதான் முடிந்த முடிவுன்னு அவங்களால சொல்ல முடியாது. அந்த சிவிஆர் டிஎஃப்டிஆர் ரீட் அவுட்ஸ் ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணும்போது தான் அது தெரிய வரும். ஒன்று. இன்னொன்று, பறவைகள் மோதி தான் விமான இயந்திரங்கள் பழுதாகிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இயந்திரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம் பறவைகள் மோதிச்சா இல்லையாங்கிறது அதில் தெரியும். எல்லாத்துக்கும் மேலே பறவைகள் மோதும்போது ஒரு லவுட் பேங் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் வந்து கண்டிப்பாக வந்து டிஎஃப்டிஆர்லேயோ இல்லை சிவிஆர்லேயோ, டிஎஃப்டிஆர்லேயும் வரலாம், சிவிஆரில் கூட அது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சத்தத்தினுடைய வால்யூம் சொல்கிறாங்களே, ஒலியினுடைய அதிகமான ஒலியாக கம்மியான ஒலியாக அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பேர்டு ஹிட் ஆகுது, பறவை வந்து இயந்திரத்தில் அடிக்குதுன்னு சொன்னால் முன்னாடி இருக்கிற ஃபேன் பிளேட்ஸு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் பிளேட்ஸு, வரிசையில் இருக்கிற பிளேட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பாதிப்புகள் இருக்கும். இப்போ அதெல்லாம் எடுப்பாங்க, இது எல்லாத்தையுமே எடுப்பாங்க. எல்லாத்தையும் எடுக்கும்போது தெரிஞ்சிடும் இது வந்து பறவைகள் மோதினதுனால இன்ஜின்ஸில் இயந்திரங்களில் வந்து உந்து சக்தி இல்லாமல் போயிடுச்சா, இல்லை தேவையான உந்து சக்தி இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிறது தெரிய வரும். 4 முக்கியமான காரணங்களை சொல்கிறாங்களே சார், இதில் வந்து இன்னென்ன காரணங்கள் இதற்கு லீட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற போது இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. ஒன்று மனித தவறா, அல்லது மெஷினோட ஃபால்ட்டு, ஏர்க்ராஃப்டோட ஃபால்ட்டா? உங்களுக்கு இந்த நிறைய இதை படிச்சிருப்பீங்க, பல்வேறு நிபுணர்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. முதற்கட்டமாக உங்களுக்கு ஏற்படுற சிந்தனை என்ன சார்? பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் அப்படின்றத தான் நீங்கள் முதற்கட்டமாக சொல்ல வரீங்க. பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம முன்னாடி இருக்குது. என்னுடைய என்னுடைய அனுபவம் இந்த பிளேனில், போயிங் 787 ட்ரீம் லைனர் 2012 2020 வரைக்கும் நான் இந்த பிளேனில் வந்து தலைமை விமானியாக வேலை செஞ்சுருக்கேன். என்னுடைய மொத்த அனுபவங்களையும் கணக்கில் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த பிளேன் வந்து அவ்வளோ சுலபத்தில் கீழே வரக்கூடிய விமானம் இல்லை. ஏன்னா இதில் நிறைய பாதுகாப்பு அம்சங்கள், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ சுலபத்தில் இந்த பிளேன் கீழே வர முடியாது. எல்லாத்தையும் விட இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் இன்றைக்கி வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு உலகத்தையே உலுக்கக்கூடிய 14 ஆண்டுகளாக வெற்றிகரமாக வந்து பயணம் செஞ்சிட்டு இருந்த இந்த 787 ட்ரீம் லைனர் அப்படிங்கிற ஒரு பிளேன் இன்றைக்கி கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய இது மாதிரி ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபி, ஒரு பெரிய விபத்து நடக்குதுன்னா 2 காரணம் இருக்க முடியும். ஒன்று சிஸ்டம் ஃபெயிலியர், இல்லைன்னா மேன் பிஹைண்ட் த சிஸ்டம், 2 தான் காரணமாக இருக்க முடியும். இப்போது இந்த நிமிடம் வரைக்கும் த பாயிண்ட் ஆஃப் பேலன்ஸ் கொஞ்சம் டுவர்ட்ஸ் மேன் பிஹைண்ட் த சிஸ்டம் தான் என் மனசுக்கு படுது. முழுசும் மேன் பிஹைண்ட் த சிஸ்டம் தான் ஃபெயிலியர் காரணமாக,
இல்லை சிஸ்டம் தான் முழுசும் காரணமா அப்படிங்கிறது வந்து இந்த அறுதியாகவும் உறுதியாகவும் இந்த டிஎஃப்டிஆர் அண்ட் சிவிஆர் ரீட் அவுட்ஸ் வரும்பொழுது தான் தெரிய வரும். சார், 2 விஷயத்த சொல்கிறீங்க. ஒன்று 2012லேருந்து 20 வரையிலும் அதில் இருந்ததாக இந்த குறிப்பிட்ட விமானத்தோட உங்களுக்கு இருக்கிற தொடர்பை சொல்கிறீங்க. நேற்றுக்கு கூட சொல்லும்போது இந்த விமானத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது விபத்துக்கு ஆளாவது அப்படின்ற ஒன்று உலக உழுக்குது. இதோட உங்களோட அசோசியேஷன் என்ன? இன்னொன்று, மனித தவறு அந்த விமானத்தை இயக்கிய 2 விமானிகளுடைய தவறாக இருக்கக்கூடும், அதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் நகர்றீங்க. அதற்கான பேசிஸ் என்ன சார்? நான் முழுசுமாக சொல்லலைங்க. நான் என்ன சொல்ல வரேன், தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். இந்த இருக்கக்கூடும் தான் நானும் சொல்றேன். நீங்க சொன்னது திட்டவட்டமா அறுதிட்டு சொன்னீங்கன்னு சொல்லல. இப்போ முள்ளு இப்படி நேராக இருக்கு, கொஞ்சம் சாயுது. இந்த 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 நிலையில் இன்னைக்கு இந்த நிமிடம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த பக்கம் சாயுது, சிஸ்டம் பக்கம்தான் சாயுது. சிஸ்டமில் சாரி, மேன் பிஹைண்ட் த சிஸ்டம். மனித தவறுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போது இது இந்த பக்கமாக சாயுமா இல்லை முழுசு இந்த பக்கமாக சாயுமா அப்படிங்கிறது முழு விவரங்கள் விசாரணையின் முடிவில் வரும்பொழுது தான் தெரியும். இந்த விமானத்தோட உங்களுக்கு இருந்த அசோசியேஷன் கேட்டேன். பலரும் சொல்லக்கூடியது வந்து இது ரொம்ப விபத்தே ஆகாத ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு விமானம், ரொம்ப ரொம்ப சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒன்று. ஆமாங்க, ஆமாம் ஆமாம். இந்த பிளேன் வந்து விபத்துக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. நிறைய இது சொல்லிகிட்டே போகலாம். அது இப்போ பேசினா இந்த பிளேனை பற்றி பேசணுன்னா ஒரு 2 மணி நேரம் வேணும் நமக்கு. அவ்வளோ விஷயங்கள் இந்த பிளேனுக்குள்ள இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.